இந்த ப்ராஜெக்ட்ல கஸ்டம் ஃபவுண்டா நம்ம டிடிஎஃப் ஃபைல் டைப் கொடுத்துருக்கோம். இது நம்ம கூகுளில் தான் டெவலப் பண்ணோம். ஆனால் இது நம்மளோட ஓன் ஃபவுண்டா ப்ரிட்டெண்ட் பண்ணி நம்மளோட வெப்சைட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நம்ம டிடிஎஃப் ஃபைலை கொடுத்துருக்கோம். ஸோ மேலும் வேறு என்னென்ன ஃபைல் டைப் இருக்குது அண்ட் தென் நீங்கள் எது இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் உங்களோட சோர்ஸ் ப்ராப்பர்ட்டி உள்ளுக்கு நீங்கள் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபார்மேட் டைப்பை நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். அதாவது இந்த சோர்ஸில் இருக்கிற ஃபைல் டிடிஎஃப் ஃபைலில், ஸோ டிடிஎஃப் ஃபைல் அப்படின்னா ட்ரூ டைப் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் டபுள் கோட்டுகளுக்கு ட்ரூ டைப் அப்படின்னு போட்டுக்கொண்டு தான். இந்த ஃபார்மேட் ஒரு ஆப்ஷனல் தான், நீங்கள் போடணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி போடுறதுனால ப்ரௌசருக்கு இன்னும் கிளியராக புரியும் நீங்கள் என்ன டைப் ஃபவுண்டை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மேலே போட்டாச்சு. இப்போ கீழே அனோனிமஸ் போல்டுக்கும் சேர்த்து போட்டுருவோம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு கீழே பேஸ்ட் பண்ணி ரெண்டு தான். ஓகே, இப்போ ரெண்டுத்துக்கும் ட்ரூ டைப் அப்படின்ற ஃபார்மேட் இருக்குது. ஸோ என்னென்ன மாதிரி டைப் ஃபார்மேட் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல நான் சொன்னது தான் டிடிஎஃப் ட்ரூ டைப் ஃபார்ம். இது நம்ம எடுத்தோன்னே இந்த டிடிஎஃப் ஃபைலை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வெப் அப்படின்னு வர்றப்ப நீங்கள் WOFF அப்படின்ற ஃபைல் டைப்பை யூஸ் பண்ணுறது இன்னும் பெட்டர். ஏன்னா இந்த டைப் ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமும் லோட் ஆகும். அதே மாதிரி WOFF2 இன்னொரு ஃபைல் டைப் இருக்குது. அது இந்த WOFF-ஓட பெட்டர். அதாவது WOFF அப்படின்ற ஃபைல் டைப் ஓல்ட் வெர்ஷன் ப்ரௌசர் எல்லாத்தையும் கவர் பண்ணுது அப்படின்னா WOFF2 மாடர்னான வெர்ஷனோட ப்ரௌசர் எல்லாத்தையும் கவர் பண்ணும். அதாவது உங்கள் ப்ரௌசர் சீக்கிரமாக லோட் ஆகும். canIuse.com அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு ஸோ இங்கே உங்கள் ஃபைல் டைப்லாம் எந்தெந்த ப்ரௌசரில் எப்படிலாம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே TTF அப்படின்னு ஃபைல் டைப் போட்டிங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள் TTF OTF ட்ரூ டைப் அண்ட் ஓப்பன் டைப் ஃபவுண்ட் சப்போர்ட். ஓகே, உங்கள் ப்ரௌசரில் இந்த ஃபைல் டைப்போட சப்போர்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே சஃபாரி பார்த்துக்கிட்டிங்கன்னா சஃபாரி எந்த ஒரு எரரும் இல்லாமல் ஃபுல் சப்போர்ட்டுமே இருக்குது. க்ரோமும் அப்படி தான், க்ரோம் ஓகே. அதே வந்து ஃபோனில் இருக்கிற சஃபாரி, அதாவது ஐஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஓல்ட் வெர்ஷன் ஆஃப் ப்ரௌசருக்கு சப்போர்ட் பண்ணாது. அதாவது iOS 3.2லேருந்து 4.1 வரைக்கும் ஓல்டர் ப்ரௌசரில் ஸோ இதில் வந்து சப்போர்ட் பண்ணாது இந்த டிடிஎஃப் ஃபைல். ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற வெர்ஷன் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த IE அப்படின்ற ப்ரௌசர் வெர்ஷன் தான் வந்து பழைய வெர்ஷன் சப்போர்ட் பண்ணல. ஆனால் புது வெர்ஷனாக இருந்தால் கூட பார்ஷியல் சப்போர்ட் தான் இருக்குது. ஸோ டிடிஎஃப் ஃபைல் மோஸ்ட்லி சப்போர்ட்டபுளாக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி தான் இதை விட நீங்கள் வெப் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் WOFF ஏதோ ஒரு காரணத்தில் இந்த WOFF வரல, ஆனால் WOFF2 தட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஸோ இந்த WOFF அப்படின்றது வந்து வெப் யூஸ் பண்ணுற ஃபைல் டைப், அதுவும் மாடர்ன் வெப்க்கு யூஸ் பண்ணுற ஃபைல் டைப். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரூ டைப் ஓப்பன் டைப் ஃபவுண்ட் தட் ப்ரொவைட் பெட்டர் கம்ப்ரெஷன் தென் WOFF1. ஓகே, ஸோ WOFF1 ஒன்று இருக்குது, ஆனால் WOFF2 அப்படின்றது இன்னும் மோர் மாடர்ன். இது ரெண்டுத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் வெப் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா. ஆனால் இந்த WOFF அண்ட் WOFF2 இதை வந்து எல்லா வெப் டெவலப்பர்ஸும் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா இதோட ஃபைல் ரொம்ப ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும். ஸோ உங்கள் ப்ரௌசர் அதனால தான் சீக்கிரமாகவே லோட் ஆகுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ சின்ன சைஸாக இருக்கிறதுனால சீக்கிரம் லோட் ஆகுது. அதுவும் இல்லாமல் ரொம்ப மாடர்ன் வெப்சைட் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி இந்த WOFF அண்ட் WOFF2 தான் இருக்கும். நீங்கள் உங்களோட காஸ்டியூம் ஃபார்ம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பெட்டர் WOFF இல்லை WOFF2 இந்த ஃபைல் டைப்புக்கு போயிருங்க. TTF-ஐ தவிர்த்துக்குங்க. ஒருவேளை உங்ககிட்ட WOFFO இல்லை WOFF2O இருக்குது அப்படின்னா இப்போ நம்மகிட்ட இல்லை, வெறும் TTF ஃபைல் தான் இருக்குது. ஆனால் உங்ககிட்ட அப்படி உங்களோட கஸ்டம் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அதையும் இங்கே கொண்டு வந்துட்டு ஆனால் அதையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். எப்படி இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா இப்போ சோர்ஸில் பார்த்தீங்கன்னா URL இருக்குது, அதுக்கப்புறம் ஃபார்மேட் இருக்கா, நீங்கள் கோமா போட்டு நீங்கள் இன்னொரு URL அண்ட் தென் ஃபார்மேட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ WOFF அப்படின்ற ஃபைல் டைப். ஸோ ஃபார்மேட்லையும் நீங்கள் தான் போடணும் WOFF அப்படின்னு. அதே மாதிரி இது வந்து WOFF-ல அடுத்து வந்து WOFF2. ஸோ பெட்டர் இந்த TTF ஃபைலை ஆக கீழே போட்டுருங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் WOFF ஃபைல் ஃபார்மேட் வைங்க, அதுக்கப்புறம் WOFF2 ஃபைல் ஃபார்மேட் வைங்க, அதுக்கப்புறம் TTF ஃபைல் ஃபார்மேட் வைங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆஃப் ஃபைல் டைப் இருந்தால் இப்படி தான் நீங்கள் உங்கள் ஃபைல் டைப்பை இன்க்ளூட் பண்ணும். ஒரே சோர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் URL மட்டும் ஃபர்ஸ்ட் URL, செகண்ட் URL, தேர்ட் URLன்னு சொல்லிட்டு காமா போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் உங்களோட போல்டரான ஃபவுண்ட்லையும் சரி, இல்லை தின்னரான ஃபவுண்டில் இருந்தாலும் சரி, இதே ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மகிட்ட இப்போ இந்த WOFF2வும் இல்லை, அதே மாதிரி WOFF1 இல்லை. ஸோ அதனால் நான் அழைச்சிடறேன். இது ரெண்டுத்தையும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டு காமிச்சேன், அவ்வளோதான். இதில் இன்னொரு ஃபார்மேட் இருக்குது. என்ன அப்படின்னா EOT, எம்பெட் ஓப்பன் டைப் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ரொம்ப பழைய ஃபார்மேட். இந்த பழைய ஃபார்மேட் வந்து யாரும் ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஓல்டு ப்ரௌசருக்கு இது சப்போர்ட் பண்ணோம், ஆனால் இப்போ நியூ ப்ரௌசருக்கு இது எதுவுமே சப்போர்ட் பண்ணாது. ஸோ ஓல்டு ப்ரௌசருக்கும் மாடர்ன் ப்ரௌசருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு WOFF அண்ட் WOFF2 இருக்கிறனால இந்த EOT யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபவுண்ட் டைப் இருக்குன்னு நான் சொல்கிறதுக்காக தான் அதை வச்சுருக்கேன். ஆனால் இது வந்து இதை வச்சு ஒரு யூஸும் வரல நம்மகிட்ட. கடைசியாக OTF, ஓப்பன் டைப் ஃபைல். இந்த டைப் ஃபைலை வெப்சைட்டுக்கு தயவுசெஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட இந்த டைப் ஃபைல் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ டிசைனிங் பண்ணுறதுக்கு அடோபியில் இல்லை பிரிண்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம். ஆனால் நார்மல் வெப்சைட்னு வரப்போ இந்த ஃபைல் தவிர்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஃபவுண்டோட ஃபார்மேட் ஏன் மேட்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி WOFF WOFF2 வெப்சைட் கிரியேட் பண்ணுறப்ப யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மற்ற ஃபவுண்ட் டைப்பை தவிர்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபவுண்ட்ஸ் பற்றி இன்னும் நிறைய பேசலாம். அன்டில் தென், பை.